ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இந்த கந்தனோட கருணையால நினைச்சு நானும் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆல்ரெடி நம்ம இந்த 6-7 நாட்கள் வழிபாடு நீங்க பார்த்துருப்பீங்க. இது சூரசம்ஹாரம் நடந்த 6வது நாளும் 7வது நாள் திருக்கல்யாணம் அதோட வீடியோ தான் நம்ம எப்படி செஞ்சோன்றத பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நான் எப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன்றத நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கடைசி வரைக்கும் இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சூரசம்ஹாரம் நடந்தது இல்லையா, அப்போ காலையிலே நம்ம குளிச்சுட்டு இந்த பூஜை எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க. அதே மாதிரி எல்லா கோலமும் தொடச்சி எடுத்துட்டு திரும்பவுமே நம்ம சஷ்டி அந்த கோலம் போட்டுட்டு சரவண பவ கோலம் போட்டுட்டு வெத்தலை தீபம் தான் நான் 7 நாட்களுமே போட்டிருந்தேன். அன்னைக்குமே போட்டிருந்தேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு எல்லாமே முடிச்சுட்டு கண்டிப்பா காலையிலயும் சாயந்தரமும் அந்த நடக்கிற இந்த 6 நாட்களுமே காலையிலயும் சாயந்தரமும் நம்ம கந்த சஷ்டி கவசம், சரவண பவ ஸ்லோகம் அந்த மாதிரி கண்டிப்பா சொல்லணும். சரவண பவ ஸ்லோகம் 108 முறை சொல்லலாம். கந்த சஷ்டி கவசம் பாடலாம். கம்பராமாயணம் அதெல்லாம் கூட படிக்கலாங்க. நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் விளாக்ல சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த விளாகையும் கண்டிப்பா பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் காலையில பாலும் பழமும் அந்த மாதிரி தான் வச்சு காலையில கும்பிட்டு இருந்தேங்க. என்னதான் சூரசம்ஹாரம் ஈவினிங் தானே நடக்கும், சம்ஹாரம் ஈவினிங்கா தானே நடக்கும்ன்றதுனால நம்ம சூரசம்ஹாரமுக்காக காலையில பூஜை பண்ணாமலாம் இல்லை, காலையிலயே கண்டிப்பா பூஜை பண்ணிட்டு எல்லாமே சொல்லி முடிச்சிருந்தோம். அன்னைக்கு பூஜையை தூப தீப ஆராதனை எல்லாமே காட்டி அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு மேலதான் சூரசம்ஹாரம் டிவில போட்டிருந்தாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் பார்த்துட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா என்னால் வீடியோ எல்லாம் எடுக்க முடியல, தொடச்சி அந்த இது பண்ற வீடியோ எல்லாம். அதனால நான் உங்களுக்கு சரி சொல்லிடலாமே சொல்லிட்டு தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். வீடெல்லாம் தொடச்சிட்டு திரும்ப ஈவினிங்கா பூஜையும் செஞ்சிருந்தேங்க. ஈவினிங்கா நான் எதுவுமே அதே மாதிரி பூ பழம் அந்த பால் அதெல்லாம் தான் வச்சு நம்ம சாமியை கும்பிட்டு இருந்தோங்க. நான் பூஜையும் பண்ணியிருந்தேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணம்க்கு நம்ம எல்லாமே செஞ்சு படைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு சாமிக்கும் வழிபட்டு இருந்தோங்க. ரொம்ப நல்லாவே போயிருந்தது திருக்கல்யாணம். ஆனா பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளான்ல இருந்தேன். ஆனா எனக்கு எதிர்பாராம ஒரு திடீர்னு ஒரு பிளான் அமைஞ்சிருச்சு. அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் எப்பவுமே ரெகுலரா போற கோயில்ல ஈவினிங் அதான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் காலையில சரி கொஞ்சம் மெதுவாகவே எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேசியாவே இருந்துட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. அந்த விநாயகர் கோயிலையே அங்கேயும் முருகன் இருப்பாங்க, உள்ள மூலஸ்தானமா இருக்கும். ஆனா அங்க திருக்கல்யாணம் பண்ணுவாங்கன்றது எனக்குமே தெரியாது. அதனால அங்க எங்க வீட்டுல போயிருந்ததெல்லாம் அங்க சொல்லியிருந்தாங்க இங்க திருக்கல்யாணம் பண்றாங்களா, என்ன டைமிங்னு அவரும் சொல்லல. ஆனா நான் நல்ல நேரம் 12 o'clock தான் முடியுதுன்றதுனால நல்ல நேரத்துக்குள்ள நம்ம எல்லாமே செஞ்சு சாமிக்கும் படைச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடவே இருந்தேன். அதனால காலையில எல்லாமே செஞ்சுட்டு பசங்களுக்கும் டிஃபன் எல்லாமே கொடுத்து அனுப்பணும் இல்லையா, லஞ்ச் எல்லாமே. அதனால அவங்களுக்கும் ஒரு 11:30க்குள்ள எல்லாமே கடகடன்னு செஞ்சு வச்சுட்டு அங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்க நான் பூஜையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போயிருந்தேன். கரெக்டா 12 மணிக்குள்ள இந்த நல்ல நேரம் முடியறதால அங்க கோயிலுமே கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. நான் இங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் போயிருந்தோம். அங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்பதான் கோயில நட சாத்துற டைம் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்க போனதுக்கு நம்மளுக்கு
தாலி கயிறும் அதாவது நம்ம சீக்கிரமா போயிருந்தா கூட அந்த சாமி அந்த உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்து சாமி வச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்க வந்து பிரசாதமா வந்து லட்டு எல்லாம் வச்சு அங்க வந்து வழிபட்டு இருந்தாங்க. அந்த லட்டு எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா அந்த கூட்டத்துலன்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா நாங்க கடைசியா போனதால எங்களுக்கு வந்து அந்த பூஜையில இருந்த ஒரு பழமும் கொடுத்திருந்தாங்க, அந்த உள்ள வச்சிருந்த ஒரு லட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் அங்க ஒரு 2 பேர் இருந்தாங்க, அவங்களுக்குமே கொடுத்து பூஜை தாலி கயிறு இது எல்லாமே கொடுத்து நாங்க பார்த்த திருப்தியா இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பிரசாதம் கொடுத்தது வந்து சாமி வந்து நம்மள எந்த விதத்திலையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றது எனக்கு அந்த இடத்துல வந்து புரிஞ்சுது. அதனாலதான் சொல்றேன். நான் வந்து ஐயோ கல்யாணம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப கஷ்டப்படல. ஏன்னா எனக்கு அது கிடைச்சதே வந்து ரொம்பவே மன திருப்தியாவே இருந்துச்சு. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிடணும், காலையில இருந்து 2 பேருமே சாப்பிடல. அதனால காலையில இருந்து சாப்பிடலன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வந்து பழனியில டிவில வந்து பழனி தண்டாயுதபாணிக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்களே அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அதனால அந்த வீடியோ அந்த கல்யாணம் பார்த்துட்டே வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அததான் நீங்க எனக்கு அதுலயுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம நேர்ல பார்க்கலனாலும் வந்து டிவில பார்த்துட்டோம். நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து டிவில பார்த்துட்டே வந்து அந்த விரதத்தை முடிச்சுட்டேன். இதே பார்த்தீங்கன்னா வந்து 6வது நாள் வந்து இந்த 7 நாட்களும், அதாவது 6 நாள் விரதம் இருந்தேன் இல்லையா, 6 நாள்ல வந்து ஒரு வேளை மட்டும்தான் வந்து நான் விரதம் இருந்திருந்தேன். மீதி 2 வேளையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த 6வது நாள் மட்டும் எங்கேருந்து தான் வந்து நம்மளுக்கு தெம்பு கிடைச்சதுன்னே தெரிலங்க. இந்த 6வது நாள் வந்து அந்த ஃபுல் டேவும் வந்து நான் வந்து அந்த சூரசம்ஹாரம் நடந்து குளிச்சுட்டு வீடெல்லாம் துடைக்கிற வரைக்குமே வந்து நான் சாப்பிடாம விரதம் தாங்க இருந்தேன். என்னால வந்து இருக்க முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லை உன்னாலையும் முடியும் அப்படின்னு அந்த முருகன் வந்து அன்னைக்கு எனக்கு ஒரு தனி சக்தியை கொடுத்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. அந்த ஹோல் டே ஒரு நாள் ஃபுல்லாவுமே நான் வந்து விரதம் இருந்துட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சு திருக்கல்யாணம் அப்போ அதுதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த திடீர்னு அந்த டைமிங் வந்து எனக்கு ரொம்பவே குருஷியலா இருந்துச்சு. என்னதான் சீக்கிரமா செஞ்சாலும் ஐயோ அங்க போய் போக்கணுமே அங்க போகணுமே சொல்லிட்டு என் உடம்புல வந்து ரெக்கதாங்க இல்லை. ஆனா அப்படி பறந்து செஞ்ச மாதிரி கடகடன்னு செஞ்சுட்டு கடகடன்னு என் வலி எல்லாமே தெரியல. அவ்வளோ வந்து சூப்பரா எல்லாமே முடிஞ்சது, அந்த டைமுக்குள்ள முடிஞ்சது எல்லாமே. அந்த சாப்பிடும்போது அந்த கல்யாணம் பார்த்துட்டு சாப்பிட்டது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருந்தது. நீங்க யாரெல்லாம் இதே மாதிரி விரதம் இருந்தீங்க, அடுத்த வருஷம் இருக்க போறீங்கன்றதுக்கு அந்த சாப்பிடும்போது அந்த கல்யாணம் பார்த்துட்டே சாப்பிட்டது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருந்தது. நீங்க யாரெல்லாம் அதே மாதிரி விரதம் இருந்தீங்க, அடுத்த வருஷம் இருக்க போறீங்கன்றதுக்கு நீங்க தாங்க சொல்லணும் யாரெல்லாம் இருக்க போறீங்கன்றது. நானும் முதல் தடவை தான் இருந்தேன், அதனால ரொம்பவே எனக்கு திருப்தியாகவும் இருந்தது. நமக்காக அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போறதுன்றதையும் கண்டினியூவா பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்போதாங்க எனக்கும் வந்து நான் போற ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு உங்க சைடு என்ன கருத்து தெரிவிக்கலான்னு இருக்கோ கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க, நான் வந்து மாத்திக்கிறேங்க. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்தா எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே எல்லாருக்குமே மிக்க நன்றிங்க. இதனால அடுத்தடுத்த வீடியோஸை கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆஷி vlog.